தமிழ்நாட்டில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் 2 வாரங்களுக்கு கோடை மழைக்கு வாய்ப்பில்லை என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள ஆடை, குடிநீர் உள்ளிட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். காலை நேரத்தில் கூட வெளியே செல்ல முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் கடந்த சில தினங்களாக வெயில் சுட்டரிக்கிறது. நேற்று ஈரோடு, தருமபுரி, கரூர் உள்ளிட்ட 14 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு மேல் வெப்பம் பதிவானது. ஈரோட்டில் உச்சபட்சமாக 109 டிகிரி வெயில் சுட்டரித்தது. வரும் 26ஆம் தேதி வரை உள் மாவட்டங்களில் இயல்பை விட 5 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதிகரிக்கும் வெப்பநிலையால் பல்வேறு இன்னல்களை சந்திப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதிகமாக தான் இருக்கு. வெயில் வர முடியல. ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். பஸ்ஸில் தான் போவோம் எப்பவுமே. இப்போ ஆட்டோவில் போயிட்டு இருக்கேன். வெயில் ரொம்ப மோசமாக இருக்கு. வண்டி சுத்தமாக ஓட்டவே முடியல. பல பிரச்சனைகள் வருது. அனல் தாகம் ரொம்ப ஓவரா கடுமையாக இருக்கு. சென்னை வெயில் அதிகமாக தான் இருக்கு. நாங்களும் அந்த வெயிலில் தான் வேலை செய்கிறோம். ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வெயில்லையா தலை சுத்தம். சுகர் பேஷண்டா இருந்தா சுகர் மாத்திரை கரெக்டா போடணும். இதனிடையே எல் நினோ காரணமாக வெப்பம் அதிகமாக இருக்கும் என்றும் தமிழ்நாட்டில் அடுத்த 2 வாரங்களுக்கு கோடை மழை பெய்ய வாய்ப்பு இல்லை என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இன்னும் நம்ம வறண்ட காற்று மேல் ராயல்சீமா, இந்த கடப்பா பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் வட உள் மாவட்டங்கள், வட தமிழகம் எல்லாமே வெப்பம் தொடர்ந்து இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வறண்ட நிலை பிளஸ் இந்த எல் நினோ இது ரெண்டோட இம்பாக்ட்ல நமக்கு தொடர்ந்து பார்க்கும்போது வெப்பம் கடைசி வாரம் மே முதல் வாரத்தில் இன்னும் அதிகரிக்கும் தான் நமக்கு தோன்றும். ஏப்ரல்ல பெருசா இல்லை. அடுத்த 2 வாரங்களுக்கு பெரிய மழை இல்லை. அதிகரிக்கும் வெப்பத்தால் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் எளிதில் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தொற்று நோய் சிறப்பு மருத்துவர் கிருவா தெரிவித்துள்ளார். பாதிப்புகளை தவிர்க்க பருத்தி ஆடை அணிவதுடன் இளநீர், குடிநீர் அதிகம் பருக வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அதாவது நம்ம சுகரோ இல்ல பிரஷரோ இல்ல வேற எதுக்காவது மெடிசன் இதுக்காக தொந்தரவுக்காக மருந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது அதிகமாகவே பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசான உடைகள், காட்டன் உடைகள் அணியிறது, இல்லைன்னா அரக்கை சட்டை அந்த மாதிரி. இது அப்படி இன்கேஸ் நம்ம வெளியில போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லா நம்ம சன்ஸ்கிரீன்ஸ் அப்ளை பண்றதும் பிளஸ் முகக்கவசம் அதை போடுறது கூட இதுக்கு ஹெல்ப் பண்ணும். கோடை காலங்களில் காலை 6 மணிக்கு முன்பே நடைப்பயிற்சி மேற்கொள்ளுமாறும் மருத்துவர் கிருபா கூறியுள்ளார்.